They held him back, saying, "Stay with us." லூக்கா 24:29. அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் என்று கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று எம்மாவூஸ் சீடரை பற்றிய நற்செய்தி தொகுப்பை கேட்க, சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம் முதலில் சென்ட் ஆகஸ்டினுடைய வார்த்தைகள். They were so disturbed when they saw him hanging on the cross that they forgot his teaching, did not look for his resurrection, and failed to keep his promises in mind. அவர் சிலுவையில் தொங்குவதைக் கண்டு அவரது போதனையை மறக்கும் அளவு அவர்கள் அமைதி குலைந்தது. அவரது உயிர்ப்பை எதிர்கொள்ளாமல் அவரது வாக்குறுதிகளையும் நினைவு கொள்ள தவறினார்கள். சிலுவை பாடுகள், வேதனைகள் எவ்வளவு கொடியதாக இருந்ததால் சித்தம் பேதலிக்கக்கூடிய அளவுக்கு அதைத்தான் மரியம் மதலேனாரிடம் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவருடைய நடவடிக்கை இந்த பரவச நிலையில் இருப்பதை பார்த்து ஆண்டவருடைய வேதனையை கண்டு அவருக்கு மனம் பேதலித்து விட்டதோ என்று நினைத்தார்கள். இவர்களுக்கு சித்தம் கலங்கவில்லை, ஆனால் பயம். ஆகவேதான் கதவு ஜன்னல்களை எல்லாம் சாத்தி கொண்டு இருந்தார்கள். இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிமை வல்லமையானது சாத்தானை வெல்லக்கூடிய வலிமை பெற்றது. எனவே அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அதை உணர வேண்டும். அந்த உணர்தல், புரிதல் இன்று நமக்கு இந்த எம்மாவூஸ் நற்செய்தி வழியாக கொடுக்கப்படுகிறது. சென்ட் அகஸ்டின் மறுபடியும் கூறுவார், "You were with me, but I was not with you." நீர் என்னோடு இருந்தீர், ஆனால் நான் உம்மோடு இருக்கவில்லை. இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது, ஆனால் அதில் நம்மை இணைத்துக் கொள்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். Whether at the altar or on the road, the Lord is not far from those who believe. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுவோருக்கு பலிபீடமோ வீதியோ தொலைவில் இல்லை. எங்கிருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோருக்கு இருக்கும். நம் முன்னாள் போப் ஆண்டவர் ஜான் பால் II, "The Eucharist is light above all, because at every Mass, liturgy of the Word of God precedes the liturgy of the Eucharist. In the unity of the two tables, the table of the Word, the table of the bread." நற்கருணை அனைத்திற்கும் மேலாக ஒளியாகும். ஏனெனில் ஒவ்வொரு திருப்பலியிலும் வார்த்தை, உணவு, நற்கருணை என்ற உணவு என்ற இரண்டில் வார்த்தை வழிபாடு நற்கருணை வழிபாட்டிற்கு முன் இடம் பெறுகிறது. ஆகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வார்த்தை வழிபாடு, முதல் வாசகம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் இரண்டாம் வாசகம் பதிலுரை பாடல், நற்செய்திக்கு முன் அக்களிப்பு கீதம், நற்செய்தி, மறையுரை, விசுவாச பிரமாணம், அதைத் தொடர்ந்து விசுவாசிகளின் மன்றாட்டு, இவை அனைத்தும் வார்த்தை வழிபாடாக
இடம்பெற்று அதன் பிறகு நற்கருணை வழிபாட்டில் பங்கேற்கிறோம். இரண்டும் சேர்ந்ததுதான் திருப்பலி. ஆகவே இரண்டும் முக்கியமானது. The table of the word, the table of the Eucharist. முன்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில், இந்த சுவிசேஷம் மாத்திரத்துக்கு முன்னாடி பூசைக்கு போனியா அப்படின்னு கேட்பாங்க பழங்காலத்தில். அதாவது மக்களை நோக்கி திருப்பலி இல்லாத சமயத்தில் குருவானவர் ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்துக்கு வந்து நற்செய்தி படிப்பார் லத்தீனில் அந்த காலத்தில். அப்போ வார்த்தை வழிபாடு அப்போ முடிய போகுது, அதுக்கு முன்னாடி போனியா பின்னாடி போனியா என்று பிள்ளைகளை கேட்பார்கள். இப்போ எப்போ போனா என்ன, போவாட்டி என்ன, போனானா வந்தானா என்றதெல்லாம் கிடையாது. பெற்றோருக்கு இருக்கின்ற பொறுப்பு வார்த்தை வழிபாடிலும் நற்கருணை வழிபாட்டிலும் பங்கேற்பது. சில பேர் நேராக நன்மைக்கு முன்னாடி வருவாங்க, நன்மை வாங்கிட்டு பிறகு சரி வரது தான் தாமதம், சரி நன்மை வாங்கியாச்சே சற்று நேரம் அமர்ந்து நன்றி சொல்லி ஜெபித்து விட்டு போகலான்னா நன்மை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவர்களுக்கு இன்னும் திருப்பலி என்பதனுடைய மகத்துவம் தெரியவில்லை. வார்த்தை வழிபாட்டில் பங்கேற்று அதன் பிறகு நற்கருணை வழிபாட்டில் பங்கேற்பது தான் முழுமை தரக்கூடியது. What the church can offer is not silver and gold, but walking, leaping and praising. இந்த நற்செய்தியிலே ராயப்பர் கூறுவார், இந்த சப்பானியை பார்த்து, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. அவன் நடப்பான். திருச்சபையிடம் நடக்க, துள்ள, புகழ் பாடுவதை தவிர்த்து தங்கமோ வெள்ளியோ இல்லை கொடுக்க. பல பங்குகளிலே இன்று கூட பங்கு தந்தையிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அவர் எழுதி கோதுமை வரவழைக்கணும், எண்ணெய் வரவழைக்கணும், பால் பவுடர் வரவழைக்கணும், வந்து கொடுத்தா நல்ல பங்கு சாமியார், இல்லைன்னா இது சும்மா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது ஒரு வகை. அல்லது பங்கில் எனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா, எனக்கு ஏதாவது காசு தேருமா கமிஷன் வழியா அல்லது வேறு வகையாக, அப்படின்னா நல்ல சாமியார். இதெல்லாம் கட் பண்ணிட்டா, இல்லைன்னா சரி வகைப்படுத்தினா இல்லை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்ல வேண்டியது. திருச்சபை இதுவா திருச்சபை? வெள்ளியோ பொன்னோ அல்ல, மாறாக திருச்சபையிடம் இருப்பது இந்த துள்ள, நடக்க, பாட, புகழ் பாட. அதை ராயப்பர் எடுத்து காட்டுகிறார். என்னிடம் வெள்ளி இல்லை பொன்னில்லை, ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறேன். 3 ways that people encounter risen Jesus in the broken brother, the broken word and the broken bread. 3 வழியில் உயிர்த்த இயேசுவை சந்திக்கலாம். மனமுடைந்த சகோதரன், மனமுடைந்த உடைக்கப்பட்ட வார்த்தை, உடைக்கப்பட்ட உணவு. உயிர்த்த ஆண்டவரை சந்திக்க முடியும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மறையுரையில் மும்பாய் ஆயர் அவர்கள், தாமஸ் டாப்ரே அவர்கள் எங்களுக்கு குருக்கள் தியானம் கொடுக்க வந்த பொழுது ஒரு கருத்து சொன்னார்கள். ஒரு எல்லா சமய தலைவர்களையும் வைத்து ஒரு கூட்டம் பம்பாயில், அதில் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்கதள், இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னது, கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்கிறோம், பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, மருத்துவமனை நடத்துகிறீங்க, சமூக சேவை செய்கிறீங்க, எல்லாம் நல்லது, நன்றி, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடாது, கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் செய்யுங்கள், சேவை செய்யுங்கள், மனித நேயத்தினுடைய சேவை செய்யுங்கள். அப்பொழுது அவர் சொன்னது, எங்களிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை கொடுப்பதற்குத்தான் நாங்கள் முயற்சிப்போமே தவிர
கல்வியோ மருத்துவமோ சேவைகளோ யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கிறிஸ்துவை நாங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். Philosophy can reform, only Jesus can transform. அப்படி மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவர்தான், அவரை நாங்கள் கொடுக்கிறோம் என்று பதில் கூறினார். By his union with us, he is the Son of Man. By our union with him, we are the sons of God. ஆழமான வார்த்தைகள், புனித அகுஸ்தீனாருடைய வார்த்தைகள். இயேசு மனுமகனாக நம்முடன் ஒன்றிக்கிறார், இறை மக்களாக நாம் அவருடன் ஒன்றிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் பல வகையில், இதோ இந்த பாஸ்காத்திரி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தருகிறது, நற்கருணை கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தருகிறது. ஒன்று அல்லது இரண்டு பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கும் பொழுது நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இந்த மிஸ்டீரியஸ் பிரசன்ஸ், அவருடைய மறைபொருளான இருப்பு பிரசன்னம் நாம் உணர முடியும். அவ்வாறு அந்த பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோமா? ஒரு அருமையான ஆங்கில பாடல், Abide with me, fast falls the eventide, the darkness deepens, Lord with me abide. இருண்ட பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே என்னோடு தங்கும். Change and decay in all around I see, O thou who changes not, abide with me. மாறக்கூடிய உலகில் மாறாதவர் நீர் மட்டும்தான் என்னோடு தங்கும். Hold thou thy cross before my closing eyes, since through the gloom, and point me to the skies. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருள் சூழ்ந்த நிலையிலும் வானத்தை நோக்குகின்ற வகையில் எம்மோடு தங்கும். Heaven's morning breaks and earth's vain shadows flee. In life, in death, O Lord, abide with me. வானகத்தின் கதவுகள் திறக்க நான் விடியலை காண்கிறேன். இந்த உலகத்தின் நிழல் என்னை விட்டு அகன்று வாழ்விலும் சாவிலும் ஆண்டவரே என்னோடு தங்கும். என்னோடு தங்கும் ஆண்டவரே, இருள் சூடும் இந்த வேளையில் என்றும் நிலையானவரே, அழிவையும் மாற்றத்தையும் காணும் என்னோடு தங்கும். மூடும் என் கண்கள் முன் உம் திருச்சிலுவையை உயர்த்தும். விண்ணக விடியலில் மண்ணக இருள் விலகுகிறது, வாழ்விலும் சாவிலும் என்னோடு தங்கும்.